கரூர்ல உயிரிழப்பிற்கு 20,00,000 கொடுத்த தாவேகா, சேலத்துல ஒரு உயிரிழக்கிறாரு. அதுவும் ஒரு வடமாநில இளைஞர். ஒரு வெள்ளிப்பட்றையில வேலை செய்யக்கூடிய ரொம்ப அடிப்படை நிலைமையில இருக்கக்கூடிய இளைஞர். விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தார் சொல்றாங்க. அப்படி இருந்துமே அவருக்கு ஒரு 5,00,000 கொடுத்து ஆஃப் பண்றது, அதுவும் தாண்டி போராடி தான் அவங்க அத பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஏன் இப்படி ஒரு நிலை? போராடி ஒண்ணும் இல்ல. அதாவது முதல்ல அவரு தாவேக்காக்காரர் இல்ல. ஆமா. ஆப்வியஸ்லி இல்ல. ஆமா. ம். கரூர்ல இறந்தவங்கெல்லாம் தாவேக்கா குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதுக்கும் முன்பின் கருத்துக்கள்லாம் வந்துச்சா? சார்ந்தவர்கள். ஆ. அது வந்து ஒரு விபத்து அது. ம். இது விபத்து கிடையாது. இதுவும் விபத்து தான் சார். கூட்ட நெரிசல், அவரு மயங்கி விழறாரு. இது விபத்து கிடையாது. அது விபத்து. அதுல திட்டமிட்ட சதி இருந்தது. இதுல இன்னும் ப்ரூவ் பண்ணலையே தாவேக்கா. அது எப்படி சதின்னு சொல்லிட முடியும்? நாங்க இப்ப ப்ரூஃப் பண்ண மாட்டோம். நாங்க இப்ப தீர்ப்பு அது விசாரணையில இருக்கு. ம். உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை முடிவில் எல்லாம் அம்பலமாகும்.